மனசுல யார் இருக்கான்னு எனக்கு தெரியும். வசந்தி தானே? அகிலா, உன் மாமனார் உங்ககிட்ட நல்லபடியா நடந்துக்கிறார் தானே? மாயா, ஊட்டிக்கு போயிட்டியா? இல்லை பிரேம், இப்போதான் போயிட்டு இருக்கேன். இன்னும் 10 நிமிஷத்துல நம்ம எஸ்டேட்ல இருப்பேன். ஆக்சுவலாக நேற்று காலையில் ஊட்டிக்கு வந்திருக்கணும். கோயம்புத்தூர்ல ஏர்போர்ட் விட்டு வெளில வரும்போது என் ஃப்ரெண்ட் வர்ஷாவை மீட் பண்ணேன். ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததுல அவள் என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டான். நேற்று முழுக்க அவ கூடயே இருக்க வேண்டியதாக போச்சு. ஓ அப்படியா? ஆமாம் பிரேம், சென்னைக்கு வந்து உன் வீட்டில் தங்கியிருந்த 15 நாளும் நான் ரொம்ப ஜாலியாக இருந்தேன். என் லைஃப்லேயே அப்படியே ஒரு சந்தோஷத்தை நான் அனுபவிச்சதே கிடையாது. நேற்று என் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கும்போது காலேஜ் டேஸை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அந்த பழைய ஞாபகங்கள் என் மனசுக்கு ரொம்ப இதமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்டோட கார்லேயே நாங்கள் படித்த காலேஜெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம். பரவாயில்ல, நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கல? ஆமாம் பிரேம், லைஃப்பில் கோடி கோடியாக எவ்வளோ வேணால் சம்பாதிக்கலாம். ஆனால் எத்தனை கோடி இருந்தாலும் கடந்த காலத்தை யாராலையும் விலை கொடுத்து வாங்க முடியாது. அதை நினச்சி பார்க்கும்போது கிடைக்கிற சந்தோஷம் இருக்கே, அடடடடா, அதுதான் நம்ம வாழ்க்கையோட பொக்கிஷம். நான் லைஃப்பில் நிறைய நல்ல விஷயங்களை மிஸ் பண்ணிட்டேனோ தோணுது பிரேம். ஏன் மாயா அப்படி சொல்ற? இல்லை, பிஸ்னஸ்னு நான் ஊட்டிலே இருந்துட்டேன். எங்கள் எஸ்டேட்டில் தேயிலை பறிக்கிற ஒரு சாதாரண பொண்ணுக்கு கிடைக்கிற சந்தோஷத்தை கூட நான் அனுபவிச்சது கிடையாது. இந்த 15 நாளில் அங்கே சென்னைக்கு வந்து உன் வீடு, வசந்தி வீடு, நிக்கிதா, நவ்யா, நவீன், அப்புறம் செம்பரம்பாக்கம் ட்ரிப்பு, அப்பா நினச்சி பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோ விலை கொடுத்தாலும் அந்த சந்தோஷம் கிடைக்காது பிரேம். நான் என் ஃப்ரெண்டு வீட்டில் ஏன் தங்கிட்டு வந்தேன் தெரியுமா? நான் சென்னையிலேருந்து ஃப்ளைட்டில் திரும்பி வரும்போது என் ஞாபகம் எல்லாம் அங்கேயே இருந்துச்சு. உன்னை, அத்தைய, வசந்திய, குழந்தைங்கள என்னால் மறக்கவே முடியல பிரேம். நான் அப்படியே ஊட்டிக்கு வந்திருந்தா அதே நினைப்பில் எனக்கு எந்த வேலையும் ஓடி இருக்காது. அதான் ஒரு சேஞ்சுக்காக வருஷா கூப்பிட்டதும் உடனே அவ கூட ஒரு நாள் இருந்துட்டு வந்தேன். எங்களை மறக்க முடியலன்னு சொல்ற? பேசாம சென்னைக்கு வந்து செட்டில் ஆட வேண்டியதானே? இல்லை, கமிட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல பிரேம். நான் இல்லைன்னா எஸ்டேட்லாம் யார் பார்த்துப்பா? இனிமேல் வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக நான் அங்கே வருவேன். உங்கள் எல்லாரையும் பார்ப்பேன். வெல்கம் மாயா, நீ எப்போ வேணா இங்கே வரலாம். நீ 15 நாள் இங்கே தங்கியிருந்தது அம்மாவுக்கு ஆறுதலாக இருந்துச்சு. நீ போன உடனே அம்மாவுக்கு ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதையே கூட்டிகிட்டு ஒரு வாட்டி ஊட்டிக்கு வையேன். கண்டிப்பாக வரேன் மாயா. ஓகே பிரேம், நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எஸ்டேட்டுக்கு போயிடுவேன். ஈவினிங்காக கால் பண்ணுறேன். ஓகே மாயா, பாய். மாயா, ஹாய் பெருசு. ஆமா, பிரயாணமெல்லாம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ண. எனக்கு இங்க திரும்பி வர மனசு இல்லைன்னா பாத்துக்கோங்க. நல்ல வேலை திரும்பி வந்தம்மா. நீ இல்லாம இங்க எங்களுக்கு போர் அடிச்சு போச்சு. நீ இல்லாம ஊட்டியாவே இல்லைன்னா பாரு. என்ன பெருசு ஜோக் அடிக்கிற? நான் இல்லாதனால ஊட்டி எனக்கு கொடைக்கானல மாறிடுச்சு. எல்லாம் உனக்கு விளையாட்டு தாமா. லக்ஷ்மி, இருமா லக்ஷ்மி, ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வாமா. எதுக்கு பெருசு இதெல்லாம்? நான் என்ன பாகிஸ்தான் யுத்தத்துக்கு போயிட்டு வரேன்? இருக்கட்டுமா, ரொம்ப நாள் கழிச்சு வெளியூர் போயிட்டு வந்திருக்கேன். தனி ஒரு மனுஷியா இருந்து இவ்வளவு பெரிய எஸ்டேட்டை நிர்வாகம் பண்ற. ஒருத்தர் கண்ணு மாதிரி இன்னொருத்தர் கண்ணு இருக்காதுமா. திருஷ்டி கழியட்டுமே. நல்லா சுத்துமா, திருஷ்டி போற மாதிரி சுத்தி விடு. பொட்டு வைமா. வாசல்ல போய் கொட்டுமா. சரிம்மா, நீ போய் ஃப்ரெஷ் ஆயிக்க. நான் டிஃபன் ரெடி பண்ணிட்டு உன்னை கூப்பிட்றேன்.
மாயா, பரவாயில்லையே, கண்டுபிடிச்சிட்டீங்க. நான் உன்னை கண்டுபிடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு மாயா. ஆமா, ட்ரிப்லாம் எப்படி போச்சு? என் வாழ்க்கையிலேயே ரொம்ப சந்தோஷமான நாட்கள் எதுன்னு கேட்டா இப்ப நான் போயிட்டு வந்த 15 நாள் தான். என்னால மறக்கவே முடியாது. அப்படியா? வெரி நைஸ். ஆமா, உன்னுடைய பிசினஸ் டீல் என்னாச்சு? அதெல்லாம் விடுங்க பாலு. அந்த டெண்டர் நமக்கு தான் கிடைக்கணும்னு முடிவு பண்ணி தான் போனேன். உன் பிடிவான் தான் எனக்கு தெரியுமே மாயா. உனக்கு ஒரு விஷயம் வேணும், நீ முடிவு பண்ணிட்டா at any cost அதை நீ அடிச்சே தீருவ. அது என்னோட பிறவி குணம். ஆனா நான் எல்லாத்துலயும் ஒரு நியாயத்தை எதிர்பார்க்கிறவ. சென்னைக்கு போயிட்டு வந்திருக்கேன். யாரை பார்த்தேன், எங்க தங்கி இருந்த, எதுவுமே கேட்கல. எது கேட்கணும்? உன் மனசுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ண போறேன். உன்னுடைய சென்னை ப்ரோக்ராம் ஏற்கனவே பிளான் பண்ண தானே? யாரை பார்க்கணும், எங்க தங்கணும், எல்லாமே ஓ இஷ்டம் தானே மாயா. உன்னுடைய பர்சனல் விஷயத்துல நான் தலையிட மாட்டேன். அது உனக்கு தெரிஞ்சுதானே? அதுக்கு இல்ல, சென்னை உங்க ஊராச்சு, ஆர்வமா அதை பத்தி விசாரிப்பீங்கன்னு நினைச்சேன். இப்ப என்னுடைய ஊரு இந்த ஊட்டி தான். அங்கில்லாத அமைதி, மன நிம்மதி இங்க எனக்கு கிடைக்குது மாயா. வாழறத நடிக்கிறது வேற, உண்மையா வாழறது வேற. மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையே இப்பதான் கிடைச்சிருக்கு. நான் இங்க போலித்தனையெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதோட நான் எழுத ஆரம்பிச்ச கதைய இங்கதான் முடிக்கணும். ஆமா, உங்க கதையை பத்தி நான் கேட்கவே மறந்துட்டு பாருங்க. நீங்க எழுதிட்டு இருக்க கதை இப்ப எந்த லெவல்ல இருக்கு? 15வது அத்தியாயம் எழுதிட்டு இருக்கேன். ஆமா, கதைக்கு நீங்க ஒரு டைட்டில் வச்சாச்சா? அடிக்கடி கேட்பியே. இப்போ ஒரு நல்ல டைட்டில் கிடைச்சிச்சு. அப்படியா? என்ன டைட்டில்? ஒரு கை ஓசை. ஒரு கை ஓசை. டைட்டில் ரொம்ப நல்லா இருக்கு. நான் ஊர்ல இல்லாத உங்களுக்கு ரொம்ப வசதியா போயிருக்கோம். கதையை வேக வேகமா எழுதிருப்பீங்க. அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆனா நான் இப்ப எழுதுற அத்தியாயத்துக்கு நீதான் பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்த. நானா? அப்படி என்ன நான் பண்ணிட்டேன்? என் கதைப்படி இப்ப கதாநாயகி பிரிஞ்சிருக்கான். அந்த பிரிவோட சோகத்தை வெறும் கற்பனையில எழுதுனா நல்லா இருக்காது. இந்த 15 நாள் நீ என் பக்கத்துல இல்ல. உண்மையிலேயே என் மனசுல அந்த பிரிவோட சோகத்தை நான் ஃபீல் பண்ணேன். அதை அப்படியே எழுத்தாக்கிட்டேன். நிஜமாவே ரொம்ப நல்லா வந்திருக்கு. அப்ப நீங்க எழுதுறது உண்மை கதையும்? கண்டிப்பா மாயா. உனக்கு தாஜ்மஹால் தெரியும்ல? என்ன விளையாடுறீங்களா பாலு? தாஜ்மஹால் தெரியாம இருக்குமா? காதலின் சின்னம்னு உலகமே கொண்டாடுதே. அந்த தாஜ்மஹாலோட டிசைன் எப்படி உருவாச்சுன்னு தெரியுமா? தாஜ்மஹால்னா எல்லாருக்கும் மும்தாஜ், ஷாஜஹானோட காதலன் தான் தெரியும். ஆனா அந்த தாஜ்மஹால் உருவாக அதுக்கு பின்னாடி இன்னொரு காதல் இருந்திருக்கு. ஆமா மாயா, ஷாஜஹானோட மந்திரி சபையில ஓவியம் இருந்தவரோட பேர் ஹரீன். அவருடைய காதல் மனைவி பேரு திலோத்தி. மும்தாஜ் இறந்த பிறகு அவளுக்காக நினைவு சின்னத்தை கட்டணும்னு ஷாஜஹான் நினைச்சார். ஹரீனை கூப்பிட்டு அந்த நினைவு சின்னத்துக்கு ஒரு மாடல் ஓவியத்தை வரைய சொல்லியிருக்காரு. ஹரீனும் எத்தனையோ ஓவியத்தை வரைஞ்சு காட்டிருக்காரு. ஆனா எதுவுமே ஷாஜஹானுக்கு திருப்தியா இல்ல. ஹரீனோட காதல் மனைவி திலோத்திக்கு காரணம் புரிஞ்சிச்சு. ஒரு சோகத்தை வெளிப்படுத்த வெறும் திறமை மட்டும் பத்தாது, அந்த சோகமே தன்னுடைய கனவு மனசு இருக்குன்னு முடிவு பண்ண திலோத்தி யமுனை ஆத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டா. தன் காதல் மனைவி இழந்த சோகத்துல அந்த ஹரீன் ஒரு ஓவியத்தை வரைஞ்சார். அந்த ஓவியம் ஷாஜஹான் எதிர்பார்த்த மாதிரி சோகத்தை வெளிப்படுத்தக்கூடியதா இருந்துச்சு. அந்த ஓவியத்தை மாடலா வச்சுதான் ஷாஜஹான் ஒரு நினைவு சின்னத்தை உருவாக்குனார். அதுதான் இப்ப உலக காதலர்கள் கொண்டாடுற மும்தாஜ் மஹல். தாஜ்மஹாலுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய காதல் கதை இருக்குன்னு எனக்கு தெரியாது பாலு. கற்பனை கதையை விட உண்மை கதை தான் காலத்தை கடந்து நிற்கும் நீங்க சொல்றீங்க. அப்ப நீங்க எழுதுற கதையும் பெருசா பேசப்படும் நினைக்கிறேன். எப்படியோ உங்க கதைக்கு நானும் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கேன். அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அம்மா, டிஃபன் ரெடி, சாப்பிட வாங்க. வாமா. வரம் பெருசு. நாம முகலாய சாம்ராஜ்யத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். சாத்தப்பனுக்கு நான் டிஃபன் சாப்பிடலன்னு கவலை. சரி, பெருசை பொறுத்த வரைக்கும் நான் தானே அவருக்கு உலகம். வாங்க பாலு, போலாம்.
சாப்பிடலாம். கொஞ்சம் இருமா, நரேனும் அகிலாவும் வந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து சாப்பிடலாம். அது சரிதான். அகிலா வீட்டுக்கு நரேன் போனாலும் போனா அவன் அங்க அனுப்பி வச்சுட்டு நீங்க என்னங்க தனியா தவிச்சிட்டு இருக்கீங்க? புள்ளையதான் ஒருத்தி கையில புடிச்சு கொடுத்தாச்சு இல்ல, இதுக்கு மேல ஏன் நீங்க அவனே நினைச்சிட்டு இருக்கீங்க? நாராயண பத்தி யாருடைய கவலைப்பட்டா, அகிலாவை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கேன். இவ வேற ஒருத்தி. என்னங்க அப்படி யோசிக்கிறீங்க? அது வேற ஒண்ணும் இல்லம்மா, நம்ம கல்யாணம் முடிஞ்சு உங்க வீட்டுக்கு மறு வீடு போயிட்டு வந்தோம்ல, அதை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன். போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. இத பாடுறா, வெக்க வேற பாடுறியா நீ? பாப்பா நரேன், மாமனார் வீட்டுக்கு போனேன், எப்படி இருந்தது? எந்த டென்ஷன் இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருந்தப்பா. இன்னும் 2 நாள் கூட இருந்துட்டு வரலான்னு அகிலாட்ட சொன்னேன். அவ தான் அத்தையும் மாமா நம்மளை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்கன்னு உடனே கூப்பிட்டு வந்துட்டா. ஆமா மாமா, என்னமோ தெரியல, அத்தையை பார்க்காம கூட 2-3 நாள் இருந்துடுறேன். ஆனா உங்களை பார்க்காம என்னால இருக்கவே முடியல. நீங்களும் என்னை எதிர்பார்த்துட்டே இருந்திருப்பீங்களா மாமா? நீங்களும் என்னை எதிர்பார்த்துட்டே இருந்திருப்பீங்களா மாமா? சரி சரி, மாமனார் புராணத்தை பாடினது போதும். இப்படி ஒரு மாமனார் மருமகளை இந்த உலகத்துல பார்த்ததே இல்லம்மா. அகிலா நரேன், சீக்கிரமா சாப்பிட வாங்க. நீங்க வந்தாதான் சாப்பிடுவேன்னு உங்க மாமா வெயிட் பண்ணிட்டு இருக்காருமா. மாமா, நீங்க எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க வயசு என்ன, எங்க வயசு என்ன? நீங்க சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு மாத்திரை, சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு மாத்திரை, இந்த மாதிரி ஒரு நாளைக்கு எத்தனையோ மாத்திரை போட வேண்டியது இருக்கு. உங்க வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்க வேண்டாமா மாமா? நல்லா உரைக்கிற மாதிரி கேளுமா. நான் சொன்னா எங்கே அவர் கேட்க போறாரு? அதெல்லாம் உரைக்கிற மாதிரி சொல்லணும் அத்தை. சரி சரி, நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, சாப்பிடலாம். வந்துடுமா. மாமா, ஒரு சின்ன விஷயம் மாமா, எப்படி சொல்றதுனே தெரியல. சொல்லாமலும் இருக்க முடியாது. நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு நீங்க என்ன தப்பா நினைக்க கூடாது, திட்டவும் கூடாது. இந்த விஷயத்த அப்படியே சொல்லாம கூட விட்டுடலாம். ஆனா நான் உங்ககிட்ட எதையும் மறைக்க விரும்பல மாமா. உங்ககிட்ட நியாயமா நடந்துக்கணும்னு தானே ஆசைப்படுறேன். இந்த வீட்லயும் சரி, என் மனசுலயும் சரி, உங்க மேல எனக்கு ஒரு தனி மரியாதை இருக்கு. அதனாலதான் சொல்றேன். நான் சொல்ல போற விஷயம் உங்களுக்கு அதிர்ச்சியா கூட இருக்கலாம். ஆனா உண்மையை சொல்லிதானே ஆகணும். என்ன மாமா சொல்றீங்க? சரி, விஷயத்த சொல்லு, பில்டப் பண்ணிட்டு இருக்காத. இது அப்படிப்பட்ட விஷயம் தான் மாமா. சரி, சீக்கிரம் விஷயத்த சொல்லு, எனக்கு பசிக்குது. இத சொன்னா உங்க பசியே அடங்கிடும் மாமா. மாமா, உங்க பிள்ளைக்கு மாமனார் வீட்ல நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துருச்சு மாமா. என்னது? போன இடத்துல எங்க சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சிருச்சு மாமா. என்ன சொல்ற நீ? ஓ, சாந்தி முகூர்த்தம்னா புரியலையா? இவ்வளோ வயசாகியும் இன்னும் குழந்தையாவே இருக்கீங்க. கள்ளங்கபடமே இல்லாம வளர்ந்துட்டீங்க மாமா. எங்களுக்கு முதலிரவு முடிஞ்சிருச்சு மாமா. நீ சொல்றது உண்மையா? இந்த விஷயத்துல போய் யாராவது போய் சொல்லுவாங்களா? 2 பேரும் என் பேச்ச கேட்காம போயிட்டீங்கல்ல, ஏன் இப்படி பண்ணீங்க? இதுக்கெல்லாம் நேரங்காலம் பார்க்க வேண்டாமா? இதுதான் மாமா நானும் அவர்கிட்ட சொன்னேன். பாவி மனுஷன் கேட்டாரா? நேரங்காலம் பார்த்து தானே உன் கழுத்துல தாலி கட்டினேன். எல்லாத்துக்கும் நேரங்காலம் பார்க்க முடியுமான்னு சொல்லி மாமா. ஏய், போதும், நிறுத்து. சாரி மாமா, என்னை கோச்சிக்காதீங்க, மன்னிச்சிருங்க. நான் எங்கே இருந்திருந்தா நான் உங்க பிள்ளைய தடுத்திருப்பேன். இல்ல நீங்களாவது தடுத்திருப்பீங்க. எங்க வீட்டுக்கு அவரை கூட்டிட்டு போனதுதான் மாமா ரொம்ப தப்பா போச்சு. எங்க வீட்டுல நான் தனியா வெளியில போய் படுத்தா எல்லாரும் கேள்வி கேட்பாங்கன்னு பயந்து நான் ரூமுக்குள்ளே பாய போட்டு ஒரு ஓரமா தான் மாமா படுத்திருந்தேன்.
அதுதான் மாமா பிரச்சனையா போயிடுச்சு. அப்படியும் நான் அவர்கிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னேன். மாமா பேச்சு கேட்டு நடந்துக்கோங்கன்னு சொன்னேன். அவர்தான் கண்ணுக்குவே இல்லை மாமா. மாமா நடந்தது நடந்துருச்சு. சில விஷயங்களை கண்டுக்காம விடுறதுதான் பெரியவங்களுக்கு மரியாதையா இருக்கும். உங்க பிள்ளைகிட்ட போய் இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்காதீங்க. அவர் ஏதாவது ஏடா கூடமா பேசிட்டா உங்க மான மரியாதை தான் போகும். எனக்கு என்னைக்குமே உங்க மான மரியாதை தான் முக்கியம் மாமா. புகுந்த வீட்டு மான மரியாதையை காப்பாத்துறது தானே ஒரு மருமகளோட முதல் கடமை. பார்த்துக்கோங்க மாமா. அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரியாதுன்னு அவர் நினைக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு மரியாதை. அந்த மரியாதைய நீங்க தான் காப்பாத்திக்கணும். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி கோழி கூவுச்சுனா கோழி கூவிதான் சூரியன் உதிச்சதுன்னு சொல்லுவாங்க. சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் கோழி கூவுச்சுனா அப்புறம் கோழிக்கு என்ன மாமா மரியாதை? நான் சொல்றது புரியுதா மாமா? போதும் சத்தப்பன். சாப்பிடுங்க. மாயா எல்லாமே தெனாலதான் சரியா சாப்பிடல. இப்பதான் மாயா வந்தாச்சுல, நல்லா சாப்பிடுங்க தம்பி. நான் இல்லாதது பாலுக்கு நல்லதா போச்சு பெருசு. அமைதியான சூழ்நிலையில கதை உட்காந்து எழுதிருக்காரு. நானும் பாத்துக்கிட்டு தானே இருந்தேன். ஒவ்வொரு இடமா உட்காந்து கதையை எழுதிட்டு இருந்தாரு. கதை நல்லா வந்தது இல்ல, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் மாயா. கண்டிப்பா என் கதையை பப்ளிஷ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே கதையோட முதல் 5 அத்தியாயத்தை பத்திரிக்கை சமைச்சிருக்கேன். கதை ரொம்ப நல்லா இருக்கு, பரிசீலனை இருக்குன்னு லெட்டர் அமைச்சிருக்காங்க. கூடிய சீக்கிரமே என்னுடைய ஒரு கை ஓசை தொடர் அந்த பத்திரிக்கையில வர ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். அந்த கதை மட்டும் வந்துட்டா உங்க விருப்பப்படி நீங்க பெரிய கதாசிரியர் ஆயிடுவீங்க. அப்புறம் என்கிட்ட பேசுறதுக்குலாம் உங்களுக்கு எங்க நேரம் இருக்க போகுது? என்ன நினைப்பீங்களோ மாட்டீங்களோ? ஒன்னு நினைச்சனால்தான் மாயா நான் ஒரு ரைட்டராகவே இருக்கேன். ஒரு நல்ல ஆபீஸ்ல வேலை பண்ண, கை நிறைய சம்பளம் இருந்தாலும் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. நம்ம நாட்டுல பல ஆம்பளைங்க போலித்தனமா தான் வந்துட்டு இருக்காங்க. நான் அதை பிரேக் பண்ணி வெளியே வந்துட்டேன். இப்ப நான் விரும்பின வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருச்சு. பாலு, நான் சென்னைக்கு போயிருந்தப்போ வசந்தி அவ குழந்தைங்களையும் பார்த்தேன். நிகிதா, நவ்யா, நவீன் அவங்க 3 பேர் கூட நானும் பிரேமும் அவுட்டிங்லாம் போயிட்டு வந்தோம். செம்ம ஜாலியா இருந்துச்சு. குழந்தைங்களோட போகும்போது நாமளும் குழந்தைங்களாவே ஆயிடுறோம் பாலு. பெரியவங்களாவே ஆகாம அப்படியே குழந்தைங்களாவே இருந்திருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும்ல பாலு. வசந்தி குழந்தைங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? நீ சொல்லணும்னு நினைச்சா சொல்லு. வசந்தி இப்ப ஹாப்பியா இருக்காங்க பாலு. ஆரம்பத்துல நீங்க வீட்டை விட்டு வந்ததும் நிச்சயமா வசந்திய குழந்தைங்களும் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அது போராட்டமா இருந்திருக்கும். ஆனா இப்ப கொஞ்ச நாளா வசந்திய குழந்தைங்களும் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை மறக்க ஆரம்பிச்சிட்டாங்க.